இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஆசை நியாயமாக எல்லா பெண்களும் இருக்கக்கூடிய ஆசை தான். இந்த ஒரு விஷயத்துக்காக டிவோர்ஸ் வரைக்கும் நகர்ந்துச்சா? எந்த பாயிண்ட்ல ஓகே இதுக்கு மேலே அது போகாதுன்னு எந்த பாயிண்ட்ல முடிவெடுத்தீங்க? எது உங்களை அதை ட்ரிகர் பண்ண வச்சு? எந்த பாயிண்ட்லனா எப்படின்னா, ஒரு டெலிவரி நடக்கும்போது எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு. அவங்களால எப்படின்னா, ஆனால் தெரியுது அவங்களுக்கு அந்த விழுவிழுன்னு வேர்த்து போகுது, வீட்டில் திடீர்னு ஆயிடுச்சு. ஸோ அது பாட்டுக்குன்னு ப்ளீடிங் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு எப்படின்னா விழுவிழுன்னு வருது, ஒரு மாதிரி பண்ணுது அவங்களுக்கு. ஆனால் உனக்கு என்ன பண்ணுதுன்னு அவங்க வாயால் கேட்க மாட்டேன்றாங்க. என்ன ஆகுது, வலிக்குதா, எங்கே போனோம், ஏன் எப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வெளியே வரல. இவ்வளோ ஒரு மனசுக்குள்ளேயே நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? ஓகே, இப்போ அவருக்கு பேச வரல, அவரே பதட்டமாயிட்டாருன்னு சொல்றீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிடுறது எங்கள் மாமனார் கூட்டிகிட்டு போனார். அவர் என்ன பண்ணாரு? ஒரு கட்டத்தில் என்னால் வர முடியாது, நான் என்ன வரேன், நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. எங்கள் மாமனார் என்னை கூட்டிகிட்டு போனார் ஆட்டோவில். இல்லை, இப்போ ஒரு ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கனாலே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான், கேரிங்காக இருக்கக்கூடிய டைமு. அதில் அபார்ட் ஆகுது, ப்ளீட் ஆகுதுன்னா எல்லாரும் ஒரு நார்மலாக பதட்டமாவாங்க. அப்படி இருக்க ஒரு மனுஷன் எப்படி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார்? அதுதான் அந்த அன்பு இல்லாததுனால தான். இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன இந்த மாதிரி ஒரு ஆளை ஜடத்தா கூடயோ மரத்தா கூடயோ வாழ்ந்து நம்ம ஒன்றுமே சாதிக்க போகிறதுலேருந்து வெளியே வந்த காரணம். அதனால் மனசில் வச்சுக்காதீங்க. கோபம் காட்டுறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு வருது, கோபத்தை டக்குன்னு காமிக்கிறீங்க, மூஞ்சல் அடித்த மாதிரி டக்குன்னு பேசுகிறீங்க. ஏன் மனசில் இருக்கிறத டக்குன்னு காட்ட மாட்டேன்றீங்க? உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறது யாரு? ஒரு மனைவி, இல்லை அம்மா, இல்லை கூட பிறந்தவங்க. அவங்கக்கிட்ட பேசாமல், அவங்கக்கிட்ட பகிராமல் நீங்கள் யாருக்கிட்ட மனசுக்குள்ளேயே போட்டுக்கின்னு என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, கீழே ஒரே நிமிஷம் கீழே. இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து என்னை ஃபோன் பண்ணி சாப்பிட்டேன்னு கேட்டதே இல்லை சார். எங்கள் அப்பா இது வரைக்கும் என்னை ஃபோன் பண்ணி சாப்பிட்டேம்மா என்ன பண்ணுறேன்னு கேட்டதே இல்லை சார். அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர்கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அப்பா என்ன ஃபோனே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்பா உங்ககிட்ட பேசுறதே இல்லையா? இல்லை பேசுறாரு சார், ஒரு ஃபோன் பண்ணுறது. எனக்கும் 2 குழந்தைங்க இருக்குது, பொன் குழந்தைங்க இருக்குது. அவர் அப்படி டேக் கேர் பண்ணிப்பார். எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் சார். எங்கள் அப்பா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேச மாட்டுறாரு. எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, இப்போ நீங்கள் 2 பேரும் சந்திச்சுக்கிறீங்கன்னா என்ன பேசிப்பீங்க? ஒரு இதுவே இருக்கா சார். அவர் பாட்டுன்னு அவர் இருப்பார், நான் பாட்டுனா. எனக்கு ரொம்ப ஆசை சார் அவர்கிட்ட கொஞ்சணும். என் ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மாதிரி என்ன அவர் கொஞ்சணும். ஒரு கான்வர்சேஷனே இருக்கா சார் அப்பா பொண்ணுக்கு இருக்கிறது. அப்பா வீட்டுக்கு போவீங்களா? போவேன் சார். ஆனால் இப்போ வீட்டுக்கு போறீங்க, வந்த உடனே வாமான்னு சொல்றதோட சரி, அதுக்கப்புறம் பேச மாட்டாரா? அதுக்கப்புறம் அவ்வளோதான் சார், பாப்பாரு என்னை பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஆனால் நான் என் பொண்ணுங்களையும் கொஞ்சம் மாட்டாரு சார். பேத்திகளையும் கொஞ்சம் மாட்டாரு. நமக்கு நெருக்கமா இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஏதாவது ஒரு செல்ல பேர் சொல்லி கூப்பிடுறது. அப்படி நீங்க உங்களை இந்த செல்ல பேரை கொண்டு அழைக்கணும் அப்படின்னு உங்களோட ஆசை இருக்கும்ல, விருப்பம் இருக்கும்ல, அது என்ன சார்? அம்முன்னு கூப்பிடணும்னு. அம்முன்னு யாரு உங்களை கூப்பிடணும் ஆசை? அப்பா கூப்பிடணும். அப்பா உங்களை அம்முன்னு கூப்பிடணும் ஆசை. கூப்பிட்டதே இல்லை சார்? பேசினதே இல்லை சார், பேசவே மாட்டாங்க சார். ஓகே, வேற? அப்பா வந்து சாமின்னு கூப்பிடுவாரு. அது எப்பனா அவர் பூஜையில் இருக்கிறப்போ கூப்பிடுவாரு. ஸோ அந்த மாதிரி குடிக்கும் போதா? ஆமா சார். அவர் கை எங்களை இப்படி பண்ண எனக்கு புரியல. எதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு எனக்கு. அவங்க லாங்குவேஜில் சொன்னனால அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார். ஸோ அப்படி கூப்பிடுவார் சார். அது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை வந்து அந்த டைமில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ தெளிவாயிட்டாரு அப்படின்னா என்ன சொல்லு அப்படின்ட்டு போயிடுவார். அப்போ என்ன தோணுன்னா, பேசாமல் இவர் குடிச்சுக்கிட்டே இருக்கலாமோ அப்படி தோணும் சார். ஏன்னா சில அப்பாக்களோட பாசம் வந்து அந்த போதையில் தான் வெளியே வரும். ஓகே, இப்போ அவங்க சொன்னது போல் என்னுடைய அப்பாவோ இல்லை என் குடும்பத்தில் கூட ஏதோ ஒரு ஆண் ரிலேஷன்ஷிப்போ நிதானமாக இருக்கும்போது அவர் அன்பை வெளிக்காட்டவே தெரியாது. ஆனால் அவர் குடியிலையோ இல்லை போதையிலையோ இருந்தாருன்னா காட்டுறதே வேற. எங்கள் அப்பா வந்து டிரைவிங்கில் தான் இருந்தாங்க. ஸோ அதனால நைட்டு அன்டைமில் தான் வருவாங்க. குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா நான் வந்து பயந்துக்கிட்டு எட்ட ஓடிடுவேன். ஏன்னாக்கா அந்த டைமில் கூட்டு உட்கார வச்சு என்னென்னவோ கேட்பாங்க சார் கேள்வி. நைட்டு 12 மணிக்கு தூக்கத்தில் எழுப்பி உட்கார வச்சு பேசுவாங்க. அப்பா எப்படி? கணவர் எப்படி? கணவர் தான் இருக்காங்க சார். அவர் எப்படி? தண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் செல்லமாக பேசுவாங்க சார். அதையே நீங்க ஆக்சுவலா அன்பை வெளிக்காட்டத்துல அவங்க கூச்சமா இருக்குன்னு சொல்லி நீங்க ரொம்ப கூச்சப்படுறீங்க. தண்ணி போட்டா மட்டும் தான் அந்த அன்பு வெளியில வருமா சார்? தண்ணி போட்டா என்ன பண்ணுவாப்ல? கொஞ்சம் செல்லமா பேசுவாங்க சார், கொஞ்சம் நெருக்கமா பேசுவாங்க சார். மற்ற நேரத்துல வந்து அம்மாஞ்சி மாதிரி இருப்பாங்க சார். நிதானமாக இருக்கும்போது அன்பை வெளிக்காட்டவே வருது, அம்மாஞ்சி மாதிரி இருப்பீங்களா? குடிச்சா வேற மாதிரி இருப்பீங்கிறாங்க. அது எல்லாருக்கும் உள்ளது தானே? எல்லாருக்கும் உள்ளது தானே? அது எல்லாருக்கும் உள்ளதா?
சார் எனக்கு தலைப்பு என்னன்னா தலைப்பு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, யாரும் மறக்கல. நீங்க டைரக்டா எதுக்கு வாங்க. அன்பை வெளிக்காட்டுன்னு சொல்றாங்களா சார்? என்னன்னா இல்ல அது இல்ல, அவங்க கேட்கறது வேற. நான் நிதானமா தான் இருக்கேன், என்னைய கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் நிதானமா தான் இருக்கேன் சார். அதாவதுங்க எங்களுக்கு போலியாக நடிக்க தெரியாது. தேனே மானே பொன்மானே இதெல்லாம் போட்டு எங்களுக்கு நடிக்க தெரியாது. இல்ல இப்ப நீங்க பேச பார்க்க இப்ப நிதானமா இருக்கலன்னு டவுட்டா இருக்கு எனக்கு. இல்ல ஏன்னா கேட்ட கேள்வி நான் 3 தடவை திருப்பி கேட்டேன். அப்புறமும் நீங்க டாபிக் என்னன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, நிதானமாக இருக்கும்போது எந்த வித பேச்சு வரதில்லை, ஆனால் உள்ளே போயிருச்சு அப்படின்னா டக்குன்னு செல்லமாக பேசுறது, நெருக்கமாக பேசுறது வருது, எப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு பூஸ்ட் தானே சார்? பூஸ்டா சார் அது எப்படி சார் உண்மை நம்புறது? நிதானம் இல்லாதப்ப பேசுற வார்த்தைகள் வந்து எப்படி உண்மை நம்ம நம்புறது? பொழுது விடிஞ்சானே வேற மாதிரி கேரக்டர் ஆயிடுவாங்க சார். ஓகே, இப்போ நான் சும்மா ஒரு தெரிஞ்சு கேட்குறேன். இப்போ குடிச்சிட்டு பேசும்போது அவர் பேசுறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா எப்படி? சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் அது வந்து பொய்ன்னு நம்ம உண்மை உள்மனசு இல்லைங்கிறது சொல்லும் இருக்கு. சார். இப்போ யதார்த்தத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஆமா, வலிக்குது. இருக்கும் சார். ஓகே, ஏன் உங்களுக்கு குடிக்கும் போது அந்த நெருக்கம் வருது, மற்ற நேரங்கள் அந்த நெருக்கம் ஏன் வர மாட்டேங்குது? அது சார் அது நேரம் இவங்க எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்குல்ல, அன்பை இப்படிலாம் வெளிப்படுத்தணும்னு, அது எதெல்லாம் ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குது, எதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சுத்தனமாக இருக்குது? இருக்கலே பெரிய கிரிஞ்சு என்னன்னா அவங்க பண்ணுற மொக்க காமெடிக்கு நம்மளை சிரிக்க சொல்கிறதா சார். சிரிக்கவே முடியாது சார் அவங்க பண்ணுற காமெடி. ஆனால் சிரின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலன்னா அன்பை வெளிக்காட்டலாம் என்ன சார் பண்ண முடியும்? இன்னொன்று டான்ஸ் ஆட சொல்கிறது சார். படத்தில் டான்ஸ் ஆடுவாங்க சார், ரியல் லைஃப்பில் என்ன சார்? என்ன டான்ஸ் ஆடணும் சார்? இப்போ ஏதாவது அவங்க டான்ஸ் ஆடுவாங்க சார். இப்போ நான் டான்ஸ் ஆடல, பட் நான் டான்ஸ் ஆட நீ பார்த்துட்ட, நீ டான்ஸ் ஆடி வீடியோ அனுப்பு, நான் பார்க்கணும். எனக்கு ஆட தெரியும். நான் காக்கா வலிப்பு அந்த மாதிரி இருக்குங்க, எனக்கு ஆட தெரியணும்ல. இப்போ டான்ஸ் ஆடணும்னா அன்பு இல்லைங்கிறாங்களா? ஆமாம் சார். அதாவது அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ என்ன உண்மையாக லவ் பண்ணுறேன், டான்ஸ் ஆடி அனுப்பு, அந்த மாதிரி ஒன்று வச்சா நம்ம என்ன சார் பண்ண முடியும்? இப்போ இங்கே இருக்க பெண்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது? இப்போ காலைல என்ன சொன்னால் வீடியோ கால் பண்ணி பேசணும், இல்லை டான்ஸ் ஆடணும், சும்மா ஃப்ராங்காக தெரிஞ்சுக்க கேட்குறேம்மா. நான் நல்லா பாடுவேன். என் வீட்டுக்கார் வந்து அவருக்காக வந்து நிறைய பாடல்கள் வந்து நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்பியிருக்கேன். ரொம்ப அவரை பற்றி இந்த லவ் ஃபீல்லாம் அதிகமாகும் போது வீட்டில் தனியாக ரூமில் போய் பாடி ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்புவேன். அவர் வந்து பதிலுக்கு எனக்காக எதனா ஒரு சாங் பாடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. இதுக்காக ஒரு கர்நாடிக் கச்சேரியா போக முடியாது. கர்நாடிக்லாம் கற்றுக்க வேண்டாம் சார். நான் பாடுறேன், அதாவது நான் வந்து கர்நாடிக்லாம் கற்றுக்கல. சில பேர் குரல் இயல்பாகவே கேட்குற மாதிரி இருக்கும், சில பேர் குரலுக்கு இயல்பாகவே கேட்க முடியாத மாதிரி இருக்கும். இல்லை சார், ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். அதாவது இப்போ அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், நான் வந்து அவரோட ஒய்ஃபு. எங்கள் 2 பேருக்கு தான், அதாவது நான் வந்து சினிமாவில் தனுஷ் அழகாக ஆடுறாருன்னு தனுஷ் கூட போய் ஆட முடியுமா சார்? எனக்கான தனுஷ் இவர் தான், அவர் கூட தான் ஆடணும்னு நினைப்பேன். அதே மாதிரி தான் எனக்கான எஸ்பிபி அவர் தான், அவரோட வாய்ஸ் நான் கேட்குறோன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து பெரிய சிங்கர் இல்லை சார், பட் ஆனால் நான் வந்து சிங்கிங் வந்து எனக்கு பிடிக்குன்றதுனால கற்றுக்கிட்டு பாட ஆரம்பிச்சது. அவர் எப்படி வேணால் பாடட்டும் சார், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. சும்மா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாங் ட்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்களா சார்? ராசாத்தி மாமனை காதலிக்க, விடிய விடிய சைட் அடிக்க, தாவணி போட்ட மைனா என்ன மயக்கறியே நீ குயினா, இப்படி பண்ண கூட ஓகே சார்.